மனித நாகரிகம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த உலகத்துல ஒரு நாகரிகம் இருந்துச்சுன்னா அது தமிழர் நாகரிகம் தாங்க. கீழடி தான் அதுக்கு சாட்சி. இப்படி தமிழர்களுடைய பாரம்பரிய பெருமைகளை உலகுக்கு சொன்னதுல முக்கிய பங்காற்றின தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஏன் அப்படி சொல்றேன்னா, கீழடி அகழ்வாய்வு பணிகள் அதிமுக ஆட்சியில தான் மத்திய அரசால தொடங்கப்பட்டுச்சு. பின்னாடி அதோடைய ஆய்வுல ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு தெரிஞ்சு அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு தொல்லியல் துறை மூலமா 5 கட்ட ஆய்வுகளை பண்றாரு. அதுல தமிழ்நாடு அரசும் நிதி ஒதுக்குது. பண்டைய மேம்பட்ட தமிழர் நாகரிகத்தை தமிழ் பிராமி எழுத்துக்கள் மூலமாகவும் தமிழர்களுடைய குடியிருப்புகள் மூலமாகவும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மூலமாகவும் உலகுக்கு பறைசாற்றின அரசுனா அது அதிமுக அரசு தாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் போய் பார்க்கிறோம்ல கீழடியில் அந்த அருங்காட்சியகம், அதுக்கு அடிக்கல் நாட்டினதும் அதிமுக ஆட்சியில தான். கீழடி அகழ்வாய்வுல கிடைச்ச சாம்பிள்ஸை அமெரிக்கா புளோரிடா மாகாணத்துல ஒரு லெபார்டரிக்கு அனுப்பிச்சு கீழடியோட காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு உறுதி செஞ்ச ஆட்சி அதிமுக ஆட்சி. இப்படி கீழடி தமிழருடைய பெருமைகளை உலகுக்கு பறைசாட்டினதுல முக்கியமா பங்கு வகிச்ச கட்சி அதிமுக. அதுல பங்கு வகிச்ச தலைவர் எடப்பாடி பழனிசாமி. மக்களே, இந்த தேர்தலில் நீங்க சூஸ் பண்ண வேண்டிய தலைவர் ஏடிஎம்கேவோட திட்டங்களுக்கும் பணிகளுக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுற ஸ்டாலின் இல்ல, பதிலா தமிழரா பிறந்து தமிழரோட பெருமைகளை உலகிற்கு கொண்டு போன எடப்பாடி பழனிசாமி.